சிதம்பரத்தில் அரசு கல்லூரியை சேர்ந்த நல்லா படிக்கிற மாணவர்கள்கிட்ட கஞ்சாவை கொடுத்து வியாபாரம் பண்ண செய்திருக்கிறது ஒரு கஞ்சா கூடி கூட்டம். அந்த பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க கிடையாது, அவங்களும் ஒரு கஞ்சா கூடி தான். பணத்துக்கும் கஞ்சாவுக்கும் ஆசைப்பட்டு இந்த தொழிலை செஞ்சிருக்கானுங்க. கஞ்சா வித்த காசை ஆட்டையை போட்டதுனால அந்த கஞ்சா வியாபாரி என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த பசங்களை போட்டு தாறுமாற சாத்திருக்கானுங்க தலையிலேயே. இந்த மாதிரியான வேலை சிதம்பரத்தில் மட்டும் நடக்கல, உலகம் முழுவதும். உலகம் நமக்கு தேவையில்லை, இந்தியா தான். இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது. பாவம், அந்த பசங்களை குறை சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை. அரசே போதை தரக்கூடிய மதுவை நாட்டுக்கு கொடுக்கும் போது இதை எப்படி நம்ம ஒழிக்க முடியும்? ஒவ்வொரு தொகுதியிலும் 5-6 மதுக்கடை இருக்கு. இதை ஒழிக்க முடியுமான்னு கேட்டா ஒழிக்க முடியாதுதான், ஆனால் குறைக்க முடியுமே. காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செஞ்சா, ஆனால் கஞ்சா வியாபாரி கொடுக்கிற சம்பளத்துக்கு வேலை செய்தால் எப்படி ஒழிக்க முடியும்? ஒழிக்கவே முடியாது. தமிழ்நாட்டை சுற்றியுள்ள ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் கேட்லையும் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரை நிறுத்துங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் வட மாநிலங்களில் இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு அதிகமான கஞ்சா இறக்குமதி செய்யப்படுகிறது. இதை சரி செய்தால் தமிழ்நாட்டை சரி செய்து